அழகே அழகு சீரியலில் இனி அடுத்ததான் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. நம்ம அழகு மலரை ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாங்க இந்த ராஜலட்சுமிக்கும் ராகவனுக்கும் சரியான பாடம் புகட்டியே ஆகணும். ஆனால் நம்ம அழகு மலரை பொறுமையாகவே இருக்காங்க. இந்த பொறுமையும் கொஞ்சம் இழக்க போகிறாங்க. நம்ம அழகு மலர் எதிர்த்து கேள்வியும் கேட்க போகிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை வரப்போகுது. ஆனால் நம்ம அழகு மதியிட்ட உண்மையை சொல்லாமையே மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அழகு மதி டென்ஷன் ஆகி ராஜலட்சுமி அதாவது தன்னோட அத்தைட்டையும் மாமாட்டையும் திரும்பவும் சண்டை போட்டுருவா அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மறைக்கிற நம்ம அழகு மலர் இனிதான் தன்னோட கோபத்தையும் பொறுமையும் இழந்து வெளியே காமிக்க போகிறாங்க. ஆனால் இதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக ராஜலட்சுமி ராகவனும் ஒரு திட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க. இதனால இன்னமும் அழகு மலருக்கு நிறைய பிரச்சனைகள் காத்துட்ருக்கு. இதெல்லாம் இந்த பிரச்சனைகளாக மீறி இனி அழகு மலர் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். நம்ம பாக்யார்ஜி படுற கஷ்டத்தை கண்டிப்பாக நம்மளும் பார்த்து கஷ்டப்படாமல் பார்த்துக்கிறணுன்னா ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா அழகு மலர் ஆசை இருக்குது. ஆனால் இதை அதுக்கான முயற்சிகளை செய்கிறதுக்கு நம்ம அழகு மதி தான் துணையாக இருக்க போகிறாங்க. முதல்ல இந்த ராஜலட்சுமி ராகவன் மாறதுக்கு முன்னாடி நம்ம சுரேஷை மாற்றணும் அழகு மதி. இதெல்லாம் எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா நீ வரப்போகிற எபிசோடில் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க போகுது. இவங்களுக்குள்ளே வர மாற்றத்தை விட நம்ம அழகு மலரோட மனசில் இருக்கிற மாற்றம் தான் அதிகமாக வேணும் அப்படின்னு மதி நினைக்கிறாங்க. அதை எப்படி செயல்படுத்த போகிறாங்க அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. அழகு மலர் சமையல் அறையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மலருன்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கூப்பிட அத்தை கூப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு போய் என்னென்னு கேட்கலான்னு சொல்லிட்டு நம்ம அழகு மலர் கிளம்ப அப்போ மதி இருங்க எதுக்கு கூப்பிடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஏன் பதறி போகிறீங்க, பொறுமையாக நிதானமாக போங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம மலர் அவசரப்பட்டு பொறுமை இல்லாமல் இல்லை நான் போனோம் அப்படின்னு சொல்ல இருங்க பொறுமையாக போங்க நான் போக வேணாம் சொல்லலை. அவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு எப்பவும் கூப்பிடுவாங்க. ஃபேன் போடு, லைட்டை போடு, இல்லை அதை எடுத்துக்கொடு இதை எடுத்துக்கொடு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுக்கு ஏன் நீங்கள் பதறி அடித்து போகணும், பொறுமையாக போங்க அப்படின்னு மதி சொன்னாலும் அங்கே சரி என்ன சொல்கிறது, மதியோட பேச்சை கேட்கணுமா இல்லை அத்தை எதுக்காக கூப்பிட்றாங்கன்னே தெரியலையே என்னென்ன போய் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்திலேயே நிற்கிறாங்க மலர். இந்த மாதிரி நேரத்தில் தான் அங்கே அழகு மலர்னு சொல்லிட்டு ஏலம் போட்டுட்டு இருக்க ராஜலட்சுமி அங்கே போகிறதுக்குள்ளேயும் நம்ம ராகவன் உள்ளே என்ட்ரி கொடுத்துறாரு. என்ன மலரே உனக்கு என்ன இருக்க யாரோ சொல்லி கொடுக்குறாங்க போல், நீ அதான் அவங்க பேச்சை கேட்டுட்டு ஆடுறியா என்ன, உங்கள் அத்தை எவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்ருக்கா, நீ என்னன்னு கூட ஒரு வார்த்தை கேட்குறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி ராகவன் கேட்க பயம் விட்டு போச்சு. உனக்கு யாரோ சொல்லித்தராங்க மலரே, அதான் இப்போ வர வர மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ராகவன் கேட்க இல்லை மாமா வேலையாக இருந்தே அப்படின்னு மலர் சொல்ல அதெல்லாம் இல்லை நீ ஒரு வார்த்தை என்னத்தை அப்படின்னு கேட்குறதில்ல என்ன குறைஞ்சி போக போகிற அப்படின்னு ராகவன் கேட்குறாரு. இங்கே பாரு மலர் நான் சொல்கிறது இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கணும். எப்பவும் போல் எப்படி இருப்பியோ அது மாதிரி இருந்துக்கோ. புதுசாக யாரோ சொன்னாங்க வச்சாங்கன்னு சொல்லிட்டு நீ ரொம்பவே ஆடிக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா உன்னோட வாழை ஒட்ட நறுக்கிற மாதிரி போயிடும் பார்த்துக்கோ அப்படின்னு ராகவன் எச்சரிச்சுட்டு போகிறாரு. அப்போ தான் ராகவன் போ உங்கள் அத்தை கூப்பிட்டால என்னென்னு போய் கேளு அப்படின்னு சொல்லும்போது தான் அழகு மலரும் போய் உள்ளே போய் பார்க்குறாங்க. என்னத்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ராஜலட்சுமியும் ஃபோனை நொட்டிக்கிட்டே அந்த தண்ணி எடுத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்போ தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம அழகு மலர் அப்படியே நிற்கிறாங்க. வேறு எதுவும் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்போ தான் பார்க்குறாங்க. என்ன மலர் வேலை இருக்குன்னு சொன்னால் இப்படியே நிற்கிற அப்படின்னு கேட்க நீங்கள் தான் கூப்பிட்டீங்க, வேறு எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் எதுக்கு கூப்பிட்டேன், தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு தான் கூப்பிட்டேன் அப்படின்னு ராஜலட்சுமி சொல்லி இதை கேட்ட அழகு மலரோ என்ன இதுக்காக தான் கூப்பிட்டாங்களா, இந்த தான் பக்கத்தில் தண்ணி இருக்குது இதை கூட எடுத்து குடிக்க முடியலை, நம்ம அவ்வளோ வேலையை பார்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டுருக்கோம், இவங்க கூப்பிட்டதுமே பார்த்தா இந்த தண்ணி எடுக்கிறதுக்கு தான் நம்மளை கூப்பிட்ருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலருக்கு கொஞ்சம் முகம் சுருங்கிறது. இந்த மாதிரி நேரத்தில் தான் மதி என்னாச்சு ஏதாச்சும் சொல்லி கேட்கும்போது ஒன்றில் மதி அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க. இந்த மாதிரி மலர் ஒரு பக்கம் வருத்தப்பட்டு இருக்கிற நேரத்தில் தான் நம்ம ராகவன் என்ன பண்ணுறாருன்னா ராஜலட்சுமி கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு போய் பேசுகிறாரு. ராஜலட்சுமி இங்கே வர நம்ம நடவடிக்கை இங்கே வீட்டில் சரியில்லையே ராஜலட்சுமி என்ன நடக்குது அப்படின்னு கேட்க என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் இங்கே பாரு மலரை நீ எவ்வளோ தூரம் கூப்பிட்ட, அவள் எப்போ வந்தா அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்க நானும் 4 தடவை 5 தடவைக்கு மேலே கூப்பிட்டேன், வந்தது பார்த்தா லேட்டாக தான் வந்தா, என்னாச்சு ஏன் அப்படின்னு கேட்கும்போது இங்கே பாரு ராஜலட்சுமி மலரோட நடவடிக்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் இருக்க ஆரம்பிக்குது, அந்த மதியோட பேச்சை கேட்டுட்டு தான் மருமகளான மலர் ஆடுறா போல, கொஞ்சம் பார்த்து சொல்லி வை அப்படின்னு சொல்ல அப்போ ராஜலட்சுமி
என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படி தான் பண்ணுறா. நீ என்ன பண்ணுறேன்னா இனிமேல் மலரை மதியோட சேர்ந்து இருக்காத மாதிரி ஏதாவது வேலை சொல்லி மலரை கஷ்டப்படுத்துறதுக்கான வழியை பாரு. அப்போ தான் மலர் கொஞ்சமாவது நம்ம மேலே பயம் இருக்கும் மலருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் சொல்ல, ஆமாங்க நீங்கள் சொல்கிறதும் சரிதான், இல்லைன்னா பயம் விட்டு போயிடும் அவளோட சேர்ந்துக்கிட்டு. இந்த மாதிரி ராஜலட்சுமி ராகவன்ட்ட சொல்கிறாங்க. இந்த ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் நம்ம அழகுமலர் பல யோசனைகள் மனசில் வச்சுக்கிட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த அழகுமலர். என்ன இருந்தாலும் நம்ம அழகுமலரோட மனசில் ஒரு கொஞ்சம் கஷ்டம் இருக்குன்னே சொல்லலாம். இந்த இருக்கிற தண்ணியை எடுத்து கொடுக்கறதுக்கெலாம் நம்ம எடுபடி வேலை பார்க்குறதா இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நம்மலாம் எந்த மாதிரி வச்சுருக்காங்க இவங்களோட எடுபடி வேலை பார்க்குறதுக்கும் இவங்களுக்கு ஒரு வேலைக்காரியாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் நான் தெரிகிறேன் போல் அப்படின்னு சொல்லிட்டு மலர் யோசிக்கிறாங்க. இதை வெளிப்படையாக சொன்னோம்னா மதியம் ஏதாவது சண்டை போடுவா. இந்த மாதிரி தான் யோசனையில் இருக்காங்க. இதனால என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பாடும் சாப்பிடாம கவலையிலே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் பாக்யராஜ் வராங்க. என்ன மலர் இவ்வளோ அமைதியாக இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் நம்ம அழகுமலரும் பாக்யராஜுக்கிட்ட உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போ என்னன்னு பாக்யராஜ் கேட்க, என்னால் முடியலை பாக்யராஜ், என்னால் எவ்வளோ கஷ்டத்தை தான் தாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகுமலர் புலம்புறாங்க. என்னாச்சு அழகுமலரே அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் கேட்க, அப்போ நம்ம அழகுமலர் சொல்கிறாங்க, உங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ்கிட்ட சொல்கிறாங்க. அப்படி என்ன அம்மா பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் சமையல் அறையில் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது மலருன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. என்னன்னு போய் கேட்டால் அப்போ தான் தெரியுது அங்கே பக்கத்துலேயே இருக்குங்க தண்ணி. அந்த தண்ணியை அவங்க எடுத்து குடிக்கிறது கூட ஒரு ஆள் வேணும் அப்படின்ற அளவுக்கு பண்ணுறாங்க. என்னை பார்த்தா எப்படி தெரியுது நீங்களே சொல்லுங்கள் பாக்யராஜ். வேலைன்னு வீட்டில் மாடாக உழைக்கிறேன், சாப்பாடு செஞ்சு போடுறது கொண்டு எல்லா வேலையும் நானே பார்க்குறேன். இந்த மாதிரி நேரத்துலையும் இவங்களுக்கு தேவையான தண்ணி சரி மற்ற எந்த தேவைகளும் இருந்தாலும் அவங்களே எடுத்து செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு நான் ஒரு எடுபடி மாதிரியே இருக்கேனேங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா தண்ணி எடுத்து பக்கத்துலேயே இருக்கிற டேபிளில் இருக்கிற தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு நான் எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு இருக்காங்களே, அதுலேயே என்ன பேச்சு பேசுகிறாங்க தெரியுமா? இதே என் மாமியாவா உன்னோட இடத்துல நான் இருந்தேன்னு வச்சுக்கோ, என்னோடய மாமியாலாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாக்யராஜ் எனக்கு அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு ஏதோ மாதிரி நான் ஒரு அருவருக்கத்தக்க வேண்டா வெறுப்பா ஒரு பொருள் இருந்தால் எப்படி யூஸ் பண்ணுவாங்களோ யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு தூக்கிடுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி இருக்க மாதிரி தான் எனக்கு இருக்குது. எனக்கு அந்த வேலை செய்யும்போது எனக்கு எப்படி சொல்கிறப்போனா என்ன அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது பாக்யராஜ் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜுக்கிட்ட அழகுமலர் அழ ஆரம்பிக்கிறாங்க. அழகுமலர் பாக்யராஜுக்கிட்ட பேசுகிறத அழகுமதியும் கேட்டுறாங்க. கேட்டதுமே அழகுமதிக்கு கோபம் வருது. அப்போது அழகுமலர் அக்காவை கூப்பிட்டது இதுக்கு தானா, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பண்ணியிருக்காங்களே, இருக்கட்டும் அவங்கள வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதிக்கு கோபம் வருது. கொஞ்சம் கூட மரியாதை தெரியாதவங்க பொண்ணுன்னு ஒரு வீட்டுக்கு வந்தால் அவங்கள எப்படி நடத்தணும் கூட தெரியாதவங்களா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதிக்கு கோபம் வருது. இந்த மாதிரி நேரத்தில் தான் அழகுமலர் ஏற்கனவே நொந்து போய் இருக்கிறாங்க. இதனால் சாப்பிடவும் இல்லாமல் ரொம்பவே வீக்காகி அது மட்டும் இல்லாமல் மென்டல் டிப்ரெஷனில் மயங்கி விழுந்துடுறாங்க. இந்த நேரத்தில் தான் பாக்யராஜ் என்ன பண்ணுறாங்கன்னா, மலர் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மயக்கத்திலே இருக்காங்க. அப்போ தான் நம்ம மதியம் பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா அக்கா எந்திரிங்கன்னு சொல்லும்போது எந்திரிக்காமே இருக்காங்க. உடனே நம்ம பாக்யராஜ் என்ன பண்ணுறாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு மலரை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ சுரேஷுன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அந்த நேரம் சுரேஷும் வராரு. என்னாச்சுன்னே அப்படின்னு சொல்லும்போது மலர் மயங்கி விழுந்துட்டா, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ குடும்பமே என்ன செய்கிறாங்கன்னா ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகும்போது தான் அங்கே ராஜலட்சுமி ஓடி வராங்க. இப்போ மலர் மயங்கி விழுந்ததை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இவ சும்மா ஆக்டிங் போடுவா, பேசாமல் தண்ணியை மூஞ்சில் தெளிங்க கரெக்டாக எந்திரிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம மதிக்கு இன்னமும் கோபம் அதிகரிச்சிச்சு. ஒரு பொண்ணு இவ்வளோ தூரம் மயங்கி விழுந்திருக்கா, கொஞ்சம் கூட ஈவு இறக்கலாமல் நடந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? இவ்வளோ தூரத்துக்கு ஒருத்தர் மயங்கி விழுந்திருக்காங்க, ஆனால் இந்த இடத்துல நீங்கள் என்ன பேசுகிறீங்க? இவங்க சும்மா ஆக்டிங் போடுறாங்க அப்படின்னு பேசுகிறீங்க. இதே இடத்துல நீங்கள் மயங்கி விழுந்திருந்தா இந்த அளவுக்கு நடந்துக்கிட்டா நீங்கள் என்ன நினச்சிட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம அழகுமதி. கொஞ்சமாவது அழகுமலரை கொஞ்சமாவது மனசாட்சிப்படி அவங்க ஒரு பொண்ணுன்றது மட்டும் இல்லாமல்
மனுஷனா நினச்சி பார்க்காம கூட இவ்வளோ தூரத்துக்கு கீழ்த்தனமாக நடத்துகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதி சொல்ல, நீ என்னம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்க, நான் என்ன சொல்லிட்டேன் தப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாங்க நீங்கள் பண்ணுறது எல்லாமே தப்பு தாங்க. இப்போது உங்கள் மேலே கேஸ் கொடுத்தா கம்ப்ளைண்ட் பண்ணால் எந்த அளவுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதி மிரட்டுறாங்க. இவங்க சொல்கிறத கேட்டதுமே ராஜலட்சுமி ராகவனும் பயந்து போய், என்னாச்சு இவ்வளோ தூரத்துக்கு பேசுகிறாளே, இவகிட்ட வாயை கொடுத்து வம்பள மாட்டலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு, என்ன மதி இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாங்க இனி அழகுமலர் அக்காவுக்கு பிரச்சனை கொடுத்தீங்கன்னா இவங்கள குடும்பப்படுத்துகிறீங்க, வரதட்சணை குடும்பப்படுத்துகிறீங்க, ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகுமலர் எச்சரிக்கிறாங்க. இனியாவது இந்த ராஜலட்சுமி ராகவனும் திருந்த ஆரம்பிப்பாங்களா, இல்லை திரும்பவும் இவளுக்கு ஒரு பாடம் புகட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு நினைப்பாங்களா? அப்படி தாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இதெல்லாம் சமாளித்து நம்ம அழகுமதி எப்படி வரப்போகிறாங்க, சுரேஷும் அழகுமதி எப்போ ஒன்றா சேருவாங்க அப்படின்றத தாங்க இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.